நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன். யாத்திராகமம் 16 அதிகாரம் 20 சொல்லக்கூடிய அழகான வார்த்தைங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களை பார்க்கின்றார். அவரே உங்களுக்கு தேவையானவற்றை அருளுகின்றவராகவும் இருக்கின்றார். உங்களுக்கு சொந்த வீட்டை கொடுப்பார். கடனின் மத்தியிலும் உங்களுக்கு கொடுப்பார். மிகுந்த தேவையின் சமயத்திலும் வேண்டியவற்றை அருள செய்வார். நீங்கள் தேடும் அமைதி வந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் காத்திருக்கும் பதில் வந்து கொண்டே இருக்கிறது. தம்மை நம்புகின்றவர்களை ஆண்டவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை என்று வாக்கு கொடுத்திருக்கின்றார். பரலோகத்திலிருந்து அப்பத்தை வர்ஷிக்க பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றார். ஆண்டவர் உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் என்று சந்திப்பார் என்று நம்புங்கள். இன்றைக்கி வாழ்க்கையில் நம்பிக்கையே இல்லை பிரதர். நம்பிக்கைலாம் போயிடுச்சு. நம்பி 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 ஏமாந்து ஒரு இடத்துல நின்று தான் மிச்சம். யாருமே நம்பிக்கை வரல. எனக்கு நம்பிக்கையே உடைச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் நான் யாரை நம்புறது? நம்புங்க நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை. அவர் ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டாருங்க. விசுவாசத்தோடு நம்ம ஜெபத்தில் ஈடுபடுகின்ற பொழுது நிச்சயமாக அவர் நம்ம வாழ்க்கை நிலைமை மாற்றுவார். முற்றிலுமாக மாற்றுவார். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அடுத்தவங்க மேலே நம்ம நம்பிக்கை வைக்கிறோம். அவங்க இருக்காங்கப்பா, நமக்காக அவங்க இருக்காங்க, எந்த நேரமாக இருந்தாலும் சரி நமக்காக என்ன வேணால் பண்ணுறோம்னு சொல்லி நம்பிக்கை வைக்கிறோம். பார்த்தீங்களா? அந்த நம்பிக்கை ஒரு நாள் என்ன ஆகும் அப்படின்னா உடஞ்சிரும். இவ்வளோ நம்புனானே, இப்படி இருந்தானே அப்படி இருந்தேனே அப்படின்னு சொல்லி. ஆனால் கடைசியில் நமக்கு ஒன்றுனா யார் துடிப்பா? அதுவும் ஒரு கேள்விக்குறி மட்டும்தான். ஸோ இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் வறண்டு போயிருக்கு. வறண்ட பாதையில் நம்ம இருக்கோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பணமும் இல்லை, பொருளாதாரமும் இல்லை, யார் நம்புறதுன்னு தெரியல, சொந்த பந்தங்களும் இல்லை, யாருமே இல்லை. பணம் இருந்துச்சுன்னா கூட்டங்கள் அதிகமாக இருக்கும், பணம் இல்லைன்னா ஒவ்வொருத்தரும் மதிக்க மாட்டாங்கள்ல அப்படின்னு ஒரு எண்ணத்துக்கு நம்ம தள்ளப்படுறோம்ல. அன்பை சம்பாரிச்சிக்கோங்களா. உண்மையான அன்பை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க டபுள் மடங்காக கொடுப்பாங்கள்ல. ஏதோ தேவை அப்படின்ற போது நம்ம பேசுகிறதும், தேவை முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கப்புறம் எதுக்கு பேசணும் அப்படின்ற மாதிரி இருந்தோம் அப்படின்னா அது வேலைக்கே ஆகாதுல்ல. அப்போ அவங்க மனசு என்ன ஓடும்? ஓ, தேவை இருக்கும் போது நம்ம என்ன வந்தாங்க, தேவை முடிஞ்சதுக்கப்புறம் கண்டுக்கவே இல்லை, அவ்வளோதான் போலல, இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு நினச்சி அவங்க நினைப்பாங்க. ஸோ அப்படி இல்லாமல் எப்போவுமே எல்லார்கிட்டையும் நம்ம டச்சில் இருக்கணும்ல. அவங்க அன்பு கொடுக்குறாங்க, கொடுக்கல, நம்ம கொடுப்போம், அம்மாவா இல்லையோ. ஸோ அதெல்லாம் கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. அதே மாதிரி கமெண்ட்டில் ஒருத்தவங்க கேட்டது அப்படி தான், என் தங்கச்சி மேரேஜ் கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருக்குது, ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் நல்லபடியாக மேரேஜ் முடிக்கணும், கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி. நிச்சயமாக ப்ரே பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுடைய தங்கச்சி மேரேஜோ அக்கா மேரேஜோ கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும். ப்ரேயர்ஸில் வைக்க நான் மட்டும் இல்லை, தினமும் ஒரு ஜெபங்கள் கேட்டுட்ருக்க என் அன்பான உறவுகள் கண்டிப்பாக ப்ரேயர்ஸில் வைப்பாங்க. நல்லபடியாக மேரேஜ் நடக்கும், கவலைப்படாதீங்க. தினமும் ஒரு ஜெபங்கள் கேட்டுட்ருக்க அன்பான உறவுகள் என்ன ஜெபமாக இருந்தாலும் சரி கண்களை முடி செபியுங்கள். உங்கள் ஜெப விண்ணப்பங்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நானும் செபிக்கிறேன். நம் ஜெபங்களை எல்லாம் கேட்டு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்க போக்கின்றார். நம்ம வாழ்க்கைக்கு விடுதலை கொடுக்க போக்கின்றார். ஏதோ சிறைக்குள்ளே அடைப்பட்ட மாதிரி இருக்குது வாழ்க்கை. வெளியில் வர முடியல, என்னால் ஃப்ரீயாகவே இருக்க முடியல, மைண்ட் ஒரு மாதிரி போயிட்டுருக்கு வருது. வாழ்க்கையில் நானும் சாதிக்கணும், நானும் மேலே வரணும்னு நினைக்கிறேன். அப்படியே போகுது. ஏன்னா இது எங்கே எதை நோக்கி போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. வாழ்க்கை பயமாகவே இருக்குது. பொருளாதாரம் வர ஹெவியாக போயிட்டுருக்கு. பெட்ரோல் டீசல் விலைலாம் அதிகமாகுது. கேஸ் தட்டுப்பாடுகள் ஆகுது. எல்லாமே விலைவாசி உயர்ந்துச்சு. ஆனால் எங்களோட வருமானம் மட்டும் உயரலையே. எப்போ ஆண்டவரே உயரும்? சொந்த வீடு வேணும்னு கேட்டுட்ருக்கோம், கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வேணும்னு கேட்டுட்ருக்கோம். எப்போ நடக்க போகுது தெரியலையே. எங்கள் பசங்களை பார்த்துக்கணும், நல்ல ஆட்சியில் கொடுங்கப்பா, பெண் பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்கணும்னு ஜெபிக்கிறோம்ப்பா. எப்போ என்ன நடக்குன்றது தெரியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம். ஆண்டவர் நீங்கள் பார்த்துக்கோங்க. நடுவில் இருந்து நீங்கள் எங்கள் ஆசீர்வதிப்பீரை நம்புகிறேன். இயேசப்பா, எங்களுக்கு பெரிய காரியங்களை நீ செய்வீரை நம்புகிற ஆண்டவரே. அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண செய்வீராக ராஜா. போகும்போது வரும்போதும் செய்கின்ற அனைத்து விஷயத்திலையும் கூட எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்க போகிறோம்ப்பா. இன்றைய நாள் ஜெபம் உலகில் வாழ்கின்ற எல்லாருக்காக ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, எங்களுக்கு அருளுகின்றவராக வாழ்வில் எல்லா காலங்களிலும் எங்கள் ஒரே ஆதாரமாக விளங்குவதற்காக உம்மை சோத்தரிக்கின்றனப்பா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை நம்புகின்றோமப்பா. விசுவாசத்தினாலே உம்மோடு நடக்கவும் பாதை தெரியாத போதும் சத்தத்துக்கு கீழ்ப்படியவும் தீர்மானித்து
வைத்துள்ளனப்பா. நீரே எங்கள் வழி. ஆகவே வழியில்லாத போல் தோன்றும் இடத்தில் எங்களுக்கு ஒரு வழியை உண்டாக்குவீராக ராஜா. இப்பொழுது எங்களுக்கு தேவையானவற்றை, பொருளாதாரத்தை ஆசீர்வதித்து எங்களை மென்மையாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நாங்கள் எழுந்து உம் சித்தத்தை தேடவும் உம்மோடு நெருங்கி நடக்கவும் எங்கள் பலனை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. எங்கள் உடல் சுகத்தையும் அருள செய்ய வேண்டும் என்று கேட்குறோம்ப்பா. எல்லா தடைகளையும் அகற்றி போடுவீராக. உம் கிருபை எங்களுக்கு முன்பாக செல்வதாகப்பா. எங்கள் விசுவாசத்தை கனப்படுத்தி எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் அருள செய்வதற்காக உமக்கு கூடான கூடி நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுடன் சொல்லியிருக்கீங்க. நிச்சயமாய் உடல் சோர்விலிருந்து எங்களை விடுதலை தாங்கப்பா. பொருளாதாரத்தில் உயர்த்துங்கப்பா. சொந்த வீடு வேணும் ஆண்டவரே. கடனில் ஒரு வாழ்க்கை வேணும்ப்பான்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. நிச்சயமாக உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லோருக்கும் எல்லா தேவைகள் இருக்குது. நிச்சயமாக நிறைவேற்ற போவதுக்கான நன்றியப்பா. எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்க ஆண்டவரே. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் bless you all.